கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே சந்தோஷம் அடைகிறேன். சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 46:11 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். 2 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார். எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட கர்த்தர் நம்மோடு இருந்ததுனால இந்த 2வது மாதத்தினுடைய நிறைவை ஆண்டவர் இவ்வளவாய் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்கள், இந்த 2 மாதங்களை ஒன்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடிகள் வந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தினார் அல்லவா? எவ்வளவு அழகாய் நம்மை நடத்தி வந்தார். இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தை கண்ட எத்தனையோ பேர் இந்த பூமியில இன்றைக்கு ஜீவனோடு இல்லை. எத்தனையோ பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் ஆபத்துகளிலே மரணம் அடைந்திருக்கிறார்கள். வியாதிகளினால் எத்தனையோ பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பல விதங்களிலே முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். நம்மை எல்லா விதமான மரணத்திற்கும் தீங்குகளுக்கு விலக்கினார். இந்த நல்ல தேவன் இந்த 2 மாதங்களையும் ஆசீர்வாதமாக்கி தந்த ஆண்டவர் வரக்கூடியதான புதிய மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். அவர் நம்மோடு இருக்கிற தேவன். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆமே, சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் எங்களோடு இருந்த இந்த 2 மாதங்களையும் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீங்க. உமக்கு நன்றி அப்பா. தேவைகளை சந்திச்சு நடத்துனீங்க. சரீரத்துல சுகபலத்தை தந்தீங்க. நெருக்கமான நேரங்களில கூட இருந்தீங்க. ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தாருங்க ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய முடிவு நாளாகிய இந்த நாளிலும் எங்கள் கண்கள் ஒரு அற்புதத்தை காணும்படியாய் அதிசயமாய் கத்திரங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை தருகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.